வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஆரோக்கியமான சுவரொட்டி வறுவல். உடம்புல ஹியூமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்குன்னு டாக்டர்ஸ் கிட்ட போய் இதுக்காக நிறைய மெடிசின்ஸ் வாங்கி சாப்பிடுறாங்க. அதுக்கு பதிலா ஆட்டோட மண்ணீரல், அதை தான் சுவரொட்டின்னு சொல்லுவோம், அதை வாங்கி வீக்லி ஒன்ஸ் சமைச்சு சாப்பிடுங்க. உடம்புல சீக்கிரமாவே ரத்தம் ஊறும். ரொம்ப அனீமிக்கா டயர்டா ஃபீல் பண்றவங்க, உடம்புல சத்தே இல்லை, எந்த வேலையுமே செய்ய முடியலன்னு சொல்றவங்க வாரத்துல ஒரு டைம் சுவரொட்டி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. 4-5 டைம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை கவிச்சி ஸ்மெல் இல்லாம டேஸ்டியா எப்படி பர்ஃபெக்டா சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் 2 சுவரொட்டி வாங்கியிருக்கேன். இதுக்கு மேல ஒயிட் கலர்ல தோல் மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். ஆனா இப்போ எடுத்தோம்னா உள்ள இருக்கிற சதையோட சேர்ந்து தான் வரும். ஸோ இதை வேக வச்சதுக்கு அப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள ஃபுல்லா பிளட் தான் இருக்கும். ஸோ நம்ம இதை டைரக்டா கட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா பிளட் எல்லாம் வெளியில போய் அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து, தண்ணி சூடானதும் சுவரொட்டியும் சேர்த்துக்கலாம். இதை 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இந்த மாதிரி வேக வைக்கும் போது அதில் இருக்கிற கிருமிகள்லாம் போய் உள்ள இருக்கிற பிளட் கொஞ்சம் டைட் ஆகும். அதுக்கப்புறமா கட் பண்ணோம்னா பிளட் நமக்கு வெளியில வராது. 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு அந்த தோல் மாதிரி இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, பிளட் எதுவுமே வேஸ்ட் ஆகாம நல்லா வெந்திருக்கு. இது கூடவே நான் கொஞ்சமா ஈரலும் எடுத்திருக்கேன். ஈரலுமே உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ சுவரொட்டி கூட ஈரலையும் சேர்த்து குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மற்ற ஆயிலும் யூஸ் பண்ணலாம், பட் தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விடுங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சிருக்கிற சுவரொட்டியும் ஈரலும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதிலேயே அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிட்டு இப்ப இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பீசஸ் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்து நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் சுண்டி வரணும். இப்ப பாக்குறதுக்கு குழம்பு மாதிரி இருக்கு. தண்ணி எல்லாம் வத்தி திக்காகி கிரேவி மாதிரி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. வளர்ற குழந்தைங்களுக்கு ஹெல்தியா இருக்கணும்னு மதர்ஸ் கடையில விற்கிற என்னென்னமோ வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா நிறைய சத்துக்கள் கிடைக்கும். இதை பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ் கூட சாப்பிடலாம். டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி கூட லேடிஸ் இதை கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய டாக்டர்ஸே இதை சாப்பிட சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாங்க.
வார வாரம் சண்டே ஆனா நான்வெஜ் தான் நிறைய வீட்டில் செய்வோம். அதில் அடிக்கடி மறக்காம இந்த சுவரொட்டியும் வாங்கி சாப்பிடுங்க. ஒரு ஆட்டுக்கு ஒரு சுவரொட்டி தான் இருக்கும். நம்ம யூஸ்வலாக வாங்குற மட்டன் ஷாப்லேயே லேட்டாக போய் கேட்டோம்னா இது கிடைக்காது. ஸோ இதை முன்னாடியே ப்ரீ புக் பண்ணி தான் வாங்கணும். இரத்த சோகை இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டு வரலாம். உடம்புல சீக்கிரமாவே ரத்தம் ஊறி ஹியூமோகுளோபின் லெவல் அதிகமாகும். இதுல இரும்பு சத்தும் இருக்கு. நல்லா ஆக்டிவா இருக்கலாம். இந்த மாதிரி இதுல நிறைய குட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்ப நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இடையில இடையில கலந்து விடுங்க. நிறைய பேருக்கு இதோட கவிச்சி ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஸோ இதை சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம இதுல இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் சேர்க்கிறோம். நம்ம வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரியே எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி நீங்க குக் பண்ணி பாருங்க. இதோட கெட்ட ஸ்மெல் எல்லாமே போய் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியா இருக்கும். இப்ப நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் சுண்டி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. தண்ணி குறைய ஸ்டார்ட் ஆகும் போதே ஃப்ளேமையும் குறைச்சிருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். இப்ப லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு சத்தான சுவரொட்டி வறுவல் ரெடி ஆயிருச்சு. இதை சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இந்த ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.